சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. தமிழ்குரல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர், இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர், எல்லாவற்றுக்கும் மேலாக நடிகர் விஜய் அவர்களோடு கிட்டத்தட்ட 27 வருட காலம் இணைந்து வேலை செய்தவர். அவருடைய முன்னேற்றத்திலும் வளர்ச்சியிலும் பங்காற்றியவர் மதிப்புக்குரிய பிடி செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். விஜய் அவர்களுடைய ஆரம்பகால அந்த வளர்ச்சியிலே நீங்கள் பங்காற்றிட்டு இருக்கிறீங்க. ஒரு நீண்டகால பயணம். எப்படி விஜய் அவர்கள்ட்டேருந்து நீங்கள் விலகுனீங்க, இல்லைன்னா எப்படி அந்த சூழல் உருவாச்சு? சார், இது விஜய் கிட்ட இருந்து விலகிட்டோன்னு சொல்கிறது இன்றைக்கி வரை நான் விலகலை சார். விஜய் என்னுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் தான் இன்றைக்கும். ஓகே. விஜயுடன் நல்ல நட்போடும் அன்போடும் பண்போடும் பழகி அவங்க கூட பணியாற்றி 27 ஆண்டுகள் கிட்டத்தட்ட. அவருடைய அதிகபட்ச போராடுற காலத்தில் நாங்கள் உழைச்ச ஆட்கள். அவர் இப்போ நாளைய தீர்ப்பிலேருந்து கஷ்டங்கள், அதெல்லாம் கஷ்டமான காலங்கள், ரொம்ப சுமையான காலங்கள், பிரச்சனையான காலங்களில் நாங்கள் கூட இருந்தோம். நான் அவங்க தந்தையெல்லாம் கட்டமைத்தது. நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ரசிகர் மன்றங்களெல்லாம் புதுசாக ஈர்க்கணும் ரசிகர்களை. அதுக்கப்புறம் நிறைய உழைக்கணும். அந்த காலகட்டத்தில் நிறைய உழைப்புகளை போட்டிருக்கோம், நிறைய அர்ப்பணிப்புகள். அந்த நேரத்தில் தான் வேலைகள் இருந்தது சார். இப்போ ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு படம் புலின்னு ஒரு படம் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய வேலைகள், என்னுடைய திறமைகள்லாம் பார்த்து அப்போ அவங்க தந்தையாரும் அவரும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு தரும்போது கூட இருந்த சிலர் இருப்பாங்க இல்லையா சார். இப்போ நான் அப்போவே அவர்களுக்குள்ளால பிரிவினை ஏற்பட்டுச்சு. கூட இருக்கவங்க நம்ம இடத்துக்கு பிடி செல்வகுமாருக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, அவர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு, அவருக்கு படம்லாம் கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு தந்தா என்னடி தான் கூட இருக்கவனுக்கு இப்போ தெரியும், நம்ம திறமையை வளர்க்கணும் அவனுக்கு தெரியாது. அப்போ பொறாமை வளர்ந்தாலே அங்கே தவறான சிந்தனைகள் வரும். தப்பான நல்லவங்களெல்லாம் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிற மேலே நிறைய இடங்கள் அப்படி தான் நடக்கும். அந்த வகையில் மாட்டப்பட்டது தான். நான் புலின்னு ஒரு படத்துக்கு அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது முதல், அந்த படம் ஓடாமல் போன முதல் அதை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு நல்ல நெருங்கி இருந்த ஒரு நல்ல நட்பை அதில் சிலர் ஒரு விஷத்தை தூவி விட்டுருவாங்க இல்லையா, அப்படி நடந்தது தானே தவிர இன்னும் அவர் என்ன பிரிச்சுட்டார், என்ன வேலையை விட்டு தூக்கிட்டார், அதெல்லாம் இன்னும் நடக்கலை. இது ஒரு ஒரு மன வருத்தத்தை ஒருத்தருக்கு நமக்கு ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா சார். அவர் மிகப்பெரிய ஆள் தான், அவரை அடிக்க இனி வர முடியாது, அது உண்மை தான். ஆனால் நம்மளும் மனுஷன் தானே. ஆமாம், நமக்கு ஒரு உணர்வு இருக்குது. நம்மளும் ஒரு காலத்தில் இருந்து ஒரு பத்திரிகையாளன், நம்மளும் ஒரு எழுத்தாளன், நமக்கு தொழில் பண்ணணுங்கிற ஒரு வேகம் வெறி கொண்டவன். எப்படி நம்ம அப்படி இது பண்ண முடியும்? நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அவ்வளோதான் சார். ஆனால் ஒரு நீண்ட கால பயணத்தில் அவரை ஆரம்பத்திலேருந்தே இந்த உயர்வுக்கு கொண்டு வந்ததில் உங்களுடைய பணி, அவருடைய தந்தையாருடைய பணி. ஏன்னா துவக்கத்தில் திரைப்படத்துக்கு வரும்போதே கேலியாக கிண்டலாக பேசினவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்போது திட்டமிட்டு கட்டமைத்து அவரை இந்த நிலைமையில் கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் அவருக்கு தெரியாதானே செய்யும். மறந்துட்டார் சார். அதாவது சார், இப்போ என்னென்னா சார், தன்னைத்தானே உணர்ந்து பார்க்குறவங்க சார், காமராஜர் போன்றவங்க இப்போ கடந்த காலத்தை யோசனை பண்ணி பார்ப்பாங்களா, நம்ம வறுமையில் இருந்தோம், கஷ்டத்தில். அதனால தான் அவங்க இது ஆடம்பரத்துக்குள்ளே போக மாட்டாங்க, பழைய துணியை தான் கொடுப்பாங்க. காமராஜருடைய நான் கேள்விப்பட்டது வர அவர் பழைய கஞ்சி தான் குடிப்பாராம். ஏன்னா பழசை மறக்க மாட்டோம். நம்ம இப்படி தானே இருந்தோம், இப்படி தானே வளர்ந்தோம், அந்த பழையதை மறக்காதவங்க. அதே மாதிரி எம்ஜிஆர் நிறைய பேர் அந்த பழைய காலத்தில் சரவணா ஸ்டோர்னாச்சு இப்பவும் அவர் பெரிய அளவில் வளர்ந்த பிறகும் பழைய கஞ்சி தான் குடிப்பார், பழசை மறக்க மாட்டார், அதே செருப்பு தான் போடுவார். இது பழசை மறக்காதவங்க சார். இன்றைக்கி இருக்கவங்க என்னென்ன மாடல் உலகத்தில் ஈஸியாக மறந்துடுறாங்க. உழைத்து தூக்கி விட்டவர்கள் ஏணியை எட்டி நெஞ்சிலே மிதிக்கிற மாதிரிலாம் வந்துட்டாங்க. இப்போ என்ன விட்டுருங்க சார், அவங்க தந்தையெல்லாம் பிரித்து தனியாக ஒதுக்கி வைக்கும்போது அவருக்கு வேறு ஆழம் கிடையாது. வேற ஒரு 2 வாரிசு இருந்தால் கூட அந்த வீட்டுள்ள போய் சந்தோஷமாக இருப்பார். அவருக்கு வேறு யாரும் கிடையாது. குடும்பத்தை பகைத்து, குடும்பத்தை ஒதுக்கி வைத்து விட்டு, ஏன்னா அண்ணன் தம்பி இருப்பான் செய்திருப்பான், யாருமே அவர் கூட கிடையாது. ஏன்னா அவர் தனியாக, நான் கூட தானே இருக்கிறேன், தனியாளாக மகனுக்காக மட்டுமே வாழ்ந்தவர். அப்போ அவரே பிரிக்கிறதுக்கு ஒரு சதி திட்டம் தீட்டுறதுக்காக அந்த உலகம் எங்கே போய் இருக்குது. அப்போ அதை கண்டுபிடிக்கிற ஆற்றல் எம்ஜிஆர் மாதிரி உள்ளவங்களுக்கு இருந்து. ஏன்னா எம்ஜிஆர் வறுமையின் பிடியில் சிக்கி தவித்து துரோகம், அவமானம், சிக்கல்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டார். இவருக்கு அது கிடைக்கல. இப்போ நம்ம அவரை புறங்குறங்கிறதுக்காக இல்லை, இன்னும் பக்குவப்படலாம், இன்னும் பக்குவப்பட வைக்கணும். ஏன்னா நல்ல உழைப்பாளர்களை, நல்ல சிந்தனையாளர்களை நல்ல கூட கிடைக்கிறது கஷ்டம் சார்.
நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் எல்லாரும் இப்போ வரலாம். தோழன், துருத்தி, பதர்கள், புதில் பதர்கள், ஏமாத்துறவன், சிக்கல் பிடிச்சவன் எல்லாமே ஒன்று சேரலாம் இப்போ. ஆனால் அந்த ஒரு கப்பல் நல்ல பயணப்படணும்னா நல்ல சிற்பந்திகள் நல்ல ஆட்கள்லாம் இல்லைன்னா அங்கங்கே ஒருத்தன் ஓட்டை போட்டுட்டு இருப்பான். அந்த தண்ணி உனக்கே தெரியாமல், அந்த கேப்டனுக்கு தெரியாமல் அவ்வளோ தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்கும். சடனாக ஒரு நாள் கப்பல் கவிழ்ந்து போயிடும் சார். பயணிகளும் செத்து போயிடுவான், அவனும் செத்துருவான். ஆனால் அவன் கள்ளன் வந்து அவனுக்கு தெரியும், அவன் ஏக்கா நீச்சல் அடித்து எப்படியே தப்பிச்சிருவான். படகு மூழ்கும் போது அவங்க போட்டு எப்படியே தப்பிச்சு போயிடுவான். ஆனால் அந்த ஆபத்து வந்து அந்த கேப்டன் ஆகிய உங்களுக்கு தான், உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்குது. அதனால தான் தவறானவங்கள உள்ளே விட்டுறாதீங்க, தீயவர்களை உள்ள அனுபவிச்சிடாதீங்க. அது தீமையை தான் செய்யும். தீயவரை காணுதலும் தீதேன்னு சொல்லியிருக்காங்க. அவனை பார்த்தாலே உனக்கு தீங்கு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நமக்கு வேதனை எதுக்குன்னா, அவர் கூட இருந்து இந்த வளர்ச்சிக்கு காரணம்னு இன்னைக்கும் என் பேரை தான் போடுவாங்க. ஆதவ் பேரை போட மாட்டாங்க. நாஞ்சில் சம்பத்து பேரை போடுவாங்களா? இல்லை இல்லை இல்லை. அப்போ எனக்கு வேதனையாக இருக்கும். விஜய் வளர்ச்சிக்கு நாஞ்சில் சம்பத்துன்னு எவனா போடுவானா? இல்லை இல்லை. செங்கோட்டையும் பேரை போடுவானா? சேர்ந்துருக்கலாம். ஆனால் அவங்க அப்பா பேரை போடுவாங்க, என் பேரை கண்டிப்பாக போடுவாங்க சார். அந்த இடத்துனால நமக்கு அந்த இவ்வளோ பெரிய நம்ம ஹீரோ இவ்வளோக்குள்ள நமக்கு அவரை ஒரு ஒரு சிற்பம் சிறப்பாக வரணுங்கிறக்காக ஒரு சாதாரண கல்லை வடிவமைச்சல் நம்ம இருந்து கஷ்டப்பட்டு வடிவமைச்ச ஆள் இல்லையா, வளர்ந்த ஆள் இல்லையா? அதை இன்னைக்கு தவறான திசைக்கு கொண்டு போகிறாங்களே, அவருக்கு தவறானதெல்லாம் ஊட்டுறாங்களே, அவர் தவறான திசைக்கு அவரை வேறு திசைக்கு பறக்க வைக்க ஆசைப்படுறாங்களே, அங்கிற அந்த வேதனை எனக்கு கண்டிப்பாக இருக்குது சார். இப்போ அவருக்கு லட்சோப லட்சம் ரசிகர்கள் இருக்கிறாங்க, இன்னைக்கு வந்து தொண்டர்களாக மாறியிருக்கிறாங்க. இது இந்த ரசிகர்கள் மன்றம் மூலமாக வந்தது. இந்த ரசிகர்கள் மன்ற உருவாக்கத்தில் உங்களுடைய பணி இருக்கா? கண்டிப்பாக சார். நாங்கள் ஆரம்பத்திலே சார் முதல்ல ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு போனால், ஒரு பத்திரிகை எடுத்துகிட்டு போவோம் சார். அவர் படங்கள் ஆரம்பத்தில் சந்திரலேகா, தேவா, இதுவா படங்கள்லாம் பண்ண அப்படி தானே இருந்தார். முதல் படங்கள்லாம் வசந்த வாசல், இதெல்லாம் உண்மையை சொல்கிறதுக்கெல்லாம் பயப்பா, அந்த உண்மையை சொல்கிறதுக்கு மறைக்கிறதுனால தான் சார் எல்லாமே தவறுகள் நடக்குது. அந்த காலகட்டத்தில் படம் ஸ்டில்ஸு கூட போட மாட்டாங்க. நான் பைக்கு அப்போ என்கிட்ட பைக் ஒரு எம்ஐடி தான் சார் இருந்தது. எம்ஐடி தூக்கிட்டு போவோம் சார் ஆஃபீஸாக. அப்போ அந்த ஒரு படம் போடுறதுக்கு கூட அவன் யோசிப்பான், நம்மளை அவமானம் பார்ப்பான். விஜய்க்கு அது தெரியாது. அவங்க அப்பாவுக்கு தெரியாட்ட கேட்பார், என்னப்பா ஸ்டில் வரலையே இந்த தினத்தந்திலையும் பாரு, குமுதத்தில் எப்படியா வர வைக்கணும் நம்மவர், அதுக்கு நம்ம போராடுவோம். ஆனால் விஜய்க்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த அவமானத்தெல்லாம் சந்திச்சிருக்கோம். இப்போ எதுக்கு தெரியணும், இதெல்லாம் தெரியணும். சும்மா வெறுமையே வரல, ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸாக நடக்கிறது. ஆமாங்க, சும்மா போடுவாங்களா? எல்லா படத்தையும் போடுவீங்களா? நீங்கள் போடுவீங்களா? பத்திரிகையாளராக இருந்தால் நான் ஒரு புதுமுக ஹீரோ இருந்தால் போடுவீங்களா? இல்லை. அப்போது அப்படி தானே இருந்தார். அப்போது நீங்கள் அதெல்லாம் மறுத்துட்டு நான் உச்சத்துக்கு இன்றைக்கி வந்துட்டுன்னு ஒருத்தன் எழுதி தரோம்னா எவ்வளோ தப்பு. நான் உச்சத்துக்கு வர எங்கள் கூட போராடி இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. என்ன இன்றைக்கு நான் இன்றைக்கி ஒரு சிற்பமாக நிற்கிறோம்னா அதுக்கு வந்து பல கலைஞர்களுடைய உழைப்பும் அவர் அர்ப்பணிப்பும் எல்லாம் தேவைப்படுதுன்னு அதை சொல்லிக் கொடுத்துருக்கணும் இல்லையா? சொல்லலையே. அப்போ அது அவங்க அப்பாவுக்கு மனசுக்கு வேதனை இருக்குமா இருக்காது? அவர் தந்தையா வெளியே வேணா சொல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நினச்சி பாருங்களா, நாளைக்கு உச்சத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? இப்போ நாங்களாம் உண்மையிலே கஷ்டப்பட்டோம் சார். 9 பத்திரிகை அவருக்காக நடத்தியிருக்கேன். விஜய் ரசிகன் பிரியமுடன் விஜய். இதை ஏன் சொல்கிறாரு? சிலருக்கு ஒரு 9 பத்திரிகைனா மாதம் வெளிவரும். மாதம் சில கூமுட்டைகள் இன்னும் எழுதுவோம். ஏடா கஷ்டப்பட்டதுனால சொல்கிறேன்டா, வலி இருக்கிறதுனால சொல்கிறோம். உழைச்சவனுக்கு தான் அதில் உள்ள அதில் உள்ள அருமை தெரியும். ஒரு விவசாயிக்கு தான் அந்த பயிரை வளர்த்தவனுக்கு தான் அதனுடைய அந்த அந்த பயிர் வாடும்போது அதுக்கு உள்ள வலி தெரியும். சும்மா இருக்கவனுக்கு தெரியாது. இல்லை, 1-2 பத்திரிகைகள் நடத்துகிறதே ரொம்ப சிரமமான விஷயம். ஆமாம், அதுக்கு எடிட் பண்ணி எடுத்து என்னதை எழுதுறது கொள்வது இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. ஆமாம், அப்போ 9 பத்திரிகைன்னு சொன்னால் இதையே ஒரு திட்டமிட்டு பெரிய அவருடைய வளர்ச்சி மட்டும்தான் சார் என் சிந்தனையில் இருந்து. என்னுடைய இளமை பருவம் 18 வயசு 19 வயசில் உள்ள வாரேன்னா அந்த வயசுலேருந்து 35 30 40 வயசு வரேன்னு நினச்சி பாருங்க. இளமை பருவம் முழுக்க சிந்தனை அதில் தான் சார் இருக்குது. என்னுடைய ஊருக்கு கோயிலுக்கு போனது கிடையாது, என்னுடைய ஊருக்கு போனது கிடையாது, என்னுடைய சொந்த பந்தங்கள் நல்ல நிகழ்ச்சிகளுக்கு போனது கிடையாது. ஏன்னா போனால் அங்கே ஒர்க் பண்ண முடியாது. புரியுது. அப்படி ஒர்க் பண்ணுவோம் சார். இரவு பகல் பாராமல் எழுத்தும் சிந்தனையும் அவரை சார்ந்தே இருப்பேன். கதை கேட்குறது, நல்ல கதை. அதர் லாங்குவேஜுக்கு போனோன்னா திருச்சிக்கு திருப்பதிக்கு போவேன். 4 படம் பார்த்துட்டு அதில் நல்ல படம் நான் வந்து சொல்லிடுவேன், சார் இப்படி ஒரு படம் வந்துருக்கு பாருங்க அப்படின்ட்டு. நிறைய தெலுங்கு படங்கள் இருந்து அப்போ அப்படி தான் ரீமேக்குக்கெல்லாம் அவங்களுக்கு நான் அந்த ஐடியா பண்ணி கொடுக்குறது. சும்மாலாம் இல்லை சார், வெறுமனே பிஆர்ஓன்னா நிறைய பேர் என்ன செஞ்சாங்க, எழுதி கொடுத்துட்டு ஒரு இதை பண்ணி கொடுத்துட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்துட்டு அதை பண்ணிட்டு இருக்கே தான் பிஆர்ஓன்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கு இல்லை, அப்படி பலரும் செய்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அதுக்கு பின்னால் இருந்து ஒர்க் பண்ணணும்னு, அதனால அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை தான் என்னையும் வச்சுக்கிட்டாங்க. ஒரு நல்ல சிக்கல்கள் வந்தால் என்கிட்ட தான் சொல்லுவாங்க. சினிமாவில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும், படப்பிடிப்பில் பிரச்சனை வரும், எல்லாமே என்ன தான் போய் தீர்த்து வைக்க சொல்லுவாங்க சார்.
ரசிகர் மன்றத்தை எப்படி கட்டமைப்புக்குது, அவங்கள எப்படி உள்ளே கொண்டு வருது, அவங்களுக்கு எப்படி அவங்களையும் முக்கியத்துவம் கொடுத்தா தான் அவங்க சந்தோஷப்படணும். திடீர்னு எங்கேருந்தா வந்துடுவாங்க, விஜய் வந்து டயர்டாக இருப்பார், அவரை வந்து நல்ல வார்த்தை சொல்லி அவரை வந்து புகைப்படங்கள் எடுக்க வைக்கிறது, அவங்க கூட சேர்ந்து சாப்பிட வைக்கிறது, இப்படி பல பணிகளை நம்ம கூட இருந்து பண்ணியிருக்கோம் சார். சும்மா வெறுமனையில் சொன்ன போனால் 1008 விஷயங்களை இங்கே சொல்ல முடியாது. சும்மாலாம் எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க, சும்மா ஒரே நாளில் இல்லை இவர் இன்னைக்கு வந்து பேசுகிறாரு, நிறைய ஒரு கமெண்ட்டில் போடும்போது தான் கஷ்டமாக இருக்கும். இன்னைக்கு வந்து பேசுகிறார், இன்னைக்கு தான் பேச முடியும். இவ்வளோ நாளும் ஒரு கூடல இருந்தோம். இன்னைக்கு தவறான வழிகள், ஒரு வீட்டு பறவை தவறான வழியில் திசை மாதிரி பறக்கும்போது அந்த தாய்ப்பறவைக்கு வலிக்கும், தாய்ப்பறவை திரும்பவும் அந்த பறவை நல்ல வழியில் பறக்கணி தான் நினைக்குமே தவிர அது எங்கேயும் குதிச்சு சாகணி நினைக்காது. தன் குஞ்சு பறவையோ தன்னுடைய தான் வளர்த்த ஒரு பறவை தவறான வழிக்கு போகிற யாருமே விரும்ப மாட்டாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். நிறைய பேர் அவர் தவறாக பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க. அவர் தவறாகவே பேசலை. இன்னும் பக்குவப்படணும், நல்லவர்களை கூட வைக்கணும், வல்லவர்களை கூட வைக்கணும், திறமையாளர்களை கூட வைக்கணும், நல்ல சிந்தனை மாற்று சிந்தனை உள்ளவர்களை கூட வைக்கணும். இதைத்தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதுதான் நாங்கள் அவர் கூட இருந்து வளர்த்தது. இல்லை, அந்த நேரமே அவருக்கு வந்து அரசியலுக்கு வரணும், முதலமைச்சர் ஆகணும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்ததா? இல்லை, அந்த நேரத்தில் அந்த இதெல்லாம் இல்லை. சமூக அக்கறையை வந்து அவங்க அப்பா நாங்கள் எல்லாருமே நல்லா அதை பண்ணி கொடுத்தோம் சார். ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம மக்களுக்கு உதவி செய்யணும், நம்ம ஒரு கல்யாணம் காட்சிகள் நடத்தி வைக்கணும், ஏழை மாணவர்களுக்கு உதவணும், இதெல்லாம் நாங்கள் கூட இருக்கும்போது அவரும் செய்தார், நம்மளும் கூட இருந்து அதை ஊட்டி விட்டோம். இப்போ நீங்கள் கிளப்பை மக்கள் இயக்கம் தொடங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஆண்டுகள் நான் செய்திருக்க செயல்களை நீங்கள் எந்த நடிகனும் செய்திருக்க மாட்டான். சிந்தனை நமக்குள்ள இருந்ததுனால தான் செய்தோம். இப்போ எனக்கு எதுக்கு இதெல்லாம் செய்யணும்? அதுவும் சொந்த பணத்தில் எந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்துட்ருக்கீங்க கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக? அதான் சார், அரசு பள்ளிகளை தேர்வு பண்ணுறது சார். அரசு பள்ளிகளுக்கு அங்கே நிறைய பள்ளிகளுக்கு பள்ளிக்கூடம் இருக்காங்க சார். அவங்க பட்ஜெட்டுனால தமிழ்நாடு முழுக்க பெரிய பட்ஜெட்டு, அவங்க ஒரு அறைகளை சரி பண்ணி கொடுக்க முடியாமல் இருக்கும். இல்லை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அங்கே வகுப்பறைகள் இருக்காது. இல்லை அந்த பள்ளிக்கூடங்களுக்கு ஒரு கலையரங்கம் இருக்காது. கலையரங்கம் இருந்தால் தான் அந்த குழந்தைகளுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியும். புரியுது. இல்லை ஒரு கிரவுண்டு இருக்காது. கிரவுண்டுனா ஒரு ஸ்போர்ட்ஸ் பிள்ளைகளுக்கு. இப்போ இதெல்லாம் தேடி பிடிச்சி நம்ம கலப்பை மக்களுக்கும் இந்த கன்னியாகுமரி மாவட்டம் முழுக்க செய்திருக்கோம். அதுவும் குறிப்பாக கிழக்கு மாவட்டம் முழுக்க நிறைய இடங்கள் அது கலையரங்கங்கள் பல ஊர்களை சொல்லலாம். லீபுரம், வாரியூர், மயிலாடி, ரஜகிருஷ்ணாபுரம், மாடமலை தர்மம், தென்தாமரைக்குளம், ஆரோக்கியபுரம், பல ஊர்களுக்கு. ஆரோக்கியபுரங்கிறது கடற்கரை பகுதிகளுக்கெல்லாம் நிறைய, மணக்குடி, கீழ மணக்குடி, எல்லா ஊர்களுக்கும் சுற்றி பண்ணி கொடுத்துருக்கேன் சார். நீங்கள் கேட்டீங்கன்னா தெரியும், கிளமணக்குடியிலலாம் உங்களுக்கு பெரிய ஒரு வணிக வளாகம் கட்டி கொடுத்துருக்கேன். அதில் வர வருமானத்தை ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு பயன்படுத்துங்கன்னுட்டு. நீங்கள் இப்போ பரவாயில்ல இருக்கும் அங்கே. சரி. அங்கே உள்ள இளைஞர்கள் கொஞ்சம் திசை திரும்பி போகிறானோட உடனே கிரவுண்டை சரி பண்ணி கொடுத்தேன். மேலே மணக்குடியில் அதே மாதிரி சமூக நலக்கூடம் கட்டி கொடுத்தேன். அங்கே வந்து கலையரங்கம் கட்டி கொடுத்தேன், விளையாட்டு திடல் கட்டி கொடுத்தேன். அங்கே ஒரு சர்ச்சை இடையில இருந்தது, அதை கட்டி கொடுத்து இப்போ தான் முழுமை பெறுது. இப்போ திறப்பு விழா பண்ணுவாங்க ஒரு லூர்து மாதாவுக்கு. இப்படி ஒவ்வொரு இடத்துல என்னென்ன தேவை, அந்த மக்கள் விளிம்பு நிலை மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும். அந்த மக்கள் வளர்ந்தால் தான் அந்த சமுதாயம் வளரும். ஏற்றத்தாழ்வுலாம் சரியாகினா தான் இந்த நாட்டில் அமைதி நிலவும், பிரச்சனைகள் வராதுங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளவன். அதனால தான் இந்த விளிம்பு நிலை மக்கள் கூட நான் ட்ராவல் பண்ணுறேன். இதைத்தான் நான் விஜய்க்கும் சொல்லி கொடுத்தேன். புரியுது. இப்போ உள்ளவங்க அதுக்கு கணக்கு போடுறாங்க, சூதாட்டம் மாதிரி. ஆதோ அர்ஜுனா மாதிரி ஒரு சூதாடி. இப்போ பிரசாந்த் கிஷோரை வந்தா அவர் என்ன வியூகத்தை வகுத்து கொடுத்துருவார்? அவர் எப்படி வியூக வகுத்து கொடுத்து ஜெயிக்க வைப்பார் சொல்லுங்க பார்ப்போம். மக்கள் மனதிற்குள் போங்க, நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்க. அது மக்களுக்கு நல்லது செய்யணும்னா நீங்கள் நேரடியாக போகணும். புரியுது. அந்தந்த ஊர், அந்தந்த மாவட்டம், அந்தந்த ஒன்றியம், எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதை தீர்க்கணும் சார். இல்லை அந்த தீர்க்கக்கூடியவங்களை நீங்கள் கூட வச்சுருக்கணும். இப்போ நீங்கள் கலப்பை மக்கள் இயக்கம் செய்கிறத ஒரு வேறு ஏதாவது கட்சிகள் நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சொந்த நிதியில் சொந்த உழைப்பில் இப்படி யாராவது பண்ணி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் சவால் விட்டே கேட்குறேன். இது ஒரு பெண் எழுதியிருக்காங்க சார், பிடி செல்வகுமார். யார் இப்படி கலையரங்கங்கள், வகுப்பறைகள், அரசு பள்ளி, ஏழை மாணவர்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காரு யாருன்னு சொல்லி நான் இந்த மாவட்டம் முழுக்க விசாரிக்கிறேன். இந்த மாவட்டத்தில் வேறு யாராவது பண்ணுறாங்களான்னு கேட்டேன். இல்லை, செக் பண்ணுறேன், திரும்ப செக் பண்ணுறேன், தமிழ்நாடு முழுக்க செக் பண்ணுறேன், கூகுளில் போகிறேன், எல்லா இடத்தையும் பார்க்குறேன். யாராவது இவ்வளோ கலையரங்கங்கள் அரசு பள்ளியை கட்டி கொடுக்குன்னு இல்லை. இந்தியா முழுக்க நான் செக் பண்ணுறேன். இந்த மாதிரி பணிகள் பண்ணி கொடுக்குறது யாருமே பண்ணலை.
அந்த மனுஷனை நம்ம ஏன் பாராட்டக்கூடாது? அந்த மனுஷனுக்கு ஏன் முதன்மை இடத்தை ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல சேவைகள் செய்கிறவங்களை நம்ம ஏன் பாராட்டக்கூடாதுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. ஓ சரி 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 சரி. நான் இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் இதை செய்யணும்னு நான் என்னுடைய எதிர்பார்ப்பு ஆசைகள்லாம். விஜய்க்கு என்னை விட பல மடங்கு சக்தி கொண்டவர், பல உயரத்துக்கு சென்றவர், பெரிய நடிகர், பொருளாதாரத்திலையும் சரி, உங்களுக்கு புகழ்லையும் சரி. அப்போ நீங்கள் நினச்சா எவ்வளோ செய்ய முடியும்? அப்போ ஏன் அந்த மாதிரி ஆற்றல் உள்ளவங்கள ஏன் உங்கள் கூட வைக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ நான் இந்த விஷயத்தில் தான் கேட்கக்கூடிய ஒரு இது, விஜய் அவர்களை பாஜக இயக்குகிறது, அவர்களுடைய திட்டப்படி தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆதவ அர்ஜுனா கூட இருக்கிறாரு, அருண்ராஜ் ஐஆர்எஸ், இந்த மாதிரியான நபர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. எல்லாமே ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவங்க, இந்த மாதிரியான பின்னணி இருக்கிறவர்கள். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதில் உண்மை இருக்கிறதா? என்ன சார், எல்லாமே ஒரு பசியில் தெரியறவங்க அவ்வளோ வந்திருக்காங்க சார். நிர்மல் குமாராக இருக்கட்டும், நீங்கள் அருண்குமாராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், புஷி ஆனந்தா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும், என்ன இது நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டி வந்தவங்களா? இல்லை சேவை செய்து ப்ரூவ் பண்ணவங்களா? இல்லை, ஒரு பசி வேட்டையில் இருக்கவங்க. இந்த பசி எங்கே போய் பிடிக்க? நமக்கு அது கிடைக்கும், அதிகார பசி. நமக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும், நம்ம இப்படி பண்ணிடலாம், இவர்கிட்ட மட்டும்தான் இப்போ பண்ண முடியும். மீதியெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சிகள். அதிமுக அது பண்ண முடியாது, திமுகவிலையும் பண்ண முடியாது, பெரிய கட்சிகளை பண்ண முடியாது சார். இங்கே பண்ண முடியும். அதற்கேற்ற மாதிரி உள்ளவங்க உள்ள வந்துக்கிட்டு இருக்காங்க. அது அவர் தான் உள்ள கவனம் செலுத்தி மாற்றணும். அப்போ தான் மாற்றம் வரும். நீங்கள் மாற்றம் வரணும்னா அப்படி தான் மாற்றம் வரும். இல்லை வேற்று பாதையில் உங்களை கொண்டு போயிடுவாங்க. இப்போ தெரியாது அது. இல்லை, இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்த பிறகும் கரூரில் 41 நபர்கள் வந்து இறந்துட்டாங்க. அவர் நடத்தின அந்த கூட்டத்தில், மக்கள் சந்திப்பில் மூலமாக தான் இறந்துருக்கிறாங்க. இதற்கு பிறகும் அவருக்கு விழிப்புணர்வு வரலைன்னா ஒரு மாய உலகத்துக்குள்ளால் இருக்கிறாரா? யாரும் கட்டுப்படுத்தி அவரை வச்சுருக்கிறாங்களா? இல்லை சார், ஒரு வெளி உலகத்துக்கு போக விட மாட்டாங்க சார். அவருடைய புகழ் வெளிச்சம் ஒரு உச்சத்தில் அவரே இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. உச்சத்தில் இருக்காரு, நான் உச்சத்தில் இருக்கேன்னு அவரே சொல்கிறாரு. உச்சத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது சார். அவங்க எல்லாரும் சொன்ன சார், நீங்கள் அப்படி இருக்கீங்க சார், நீங்கள் இப்படி சார், நீங்கள் நடந்தால் போதும் சார், நீங்கள் ஒரு கை காட்டினா போதும் சார், உலகமே கால் அடியில் சார், அப்படி இப்படின்னு சொல்லும்போது எல்லாராலையும் அதை இது பண்ணிக்கிட முடியும். அவர் அதை தான் நினச்சிட்டு இருக்காரு. இல்லைனா ஒரு கரூர் சம்பவத்துக்கு விஜய் போயிருட்டோம் சார், ஒரு நடிகர் அங்கே நிற்க முடியாது. நீங்கள் தான் அந்த டைமு கேட்டிருக்கீங்க, நீங்கள் தான் அந்த டைமில் நடத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இவ்வளவு தான் வருவேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன டைமுக்கும் வரல. அவங்க வந்தவங்களுக்கு ஒரு முறையான வசதிகளையும் செய்து கொடுக்கல, ஒரு தண்ணி வசதியும் செய்து கொடுக்கல. இவ்வளவு தாமதப்படுத்தி வந்திருக்கீங்க, எவ்வளோ பெரிய தப்பு. ஆனால் நீங்கள் அடுத்தவங்க மேலே குறைய சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துன்னு யார் உங்கள்கிட்ட கேட்டா? மக்கள்லாம் கேட்டாங்களா நிகழ்ச்சி நடத்தி தான் ஆகணும், அந்த நாட்டுக்கு இல்லைன்னா அந்த நாடே அழிஞ்சு போயிடணும் யாராவது உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நீங்களாக தானே கேட்டு எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் தானே அதுக்கு முழு பொறுப்பும். நீங்களே ஒரு கல்யாண வீட்டில் கல்யாணத்தை நடத்திட்டு நீங்களே அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியலன்னா எதுக்கு கல்யாணம் நடத்துறீங்க? சிம்பிளாக நடத்த வேண்டியது தானே. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சதி பண்ணிட்டாங்க, சதி கோட்பாடு அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்களே. விஜய் கூட அதை பேசுகிறாரு. அதான் சார் பேசுகிறாருன்னா, அதான் சார் அந்த பொய்யை எல்லாரும் ஏற்றுக்க முடியாது. பொய் தானே அதுக்கு பேர். இப்போ நான் விஜய் விரும்புகிறோம் தான், அதுக்காக பொய்யெல்லாம் ஏற்றுக்க முடியாது. நம்ம தான் நிர்வாகம் பண்ணணும், அது நம்ம கடமை. நீ நடத்துகிற மீட்டிங்கு அவ்வளோ அந்த ஊரில் உள்ள அவ்வளோ உரமாக வந்து அங்கே நின்று எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ அனுமதி வாங்குறவன், நீ செய்கிறவன், நீ இப்போ அந்த 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 நிகழ்ச்சி சக்ஸஸ் நடந்தால் உனக்கு பெருமை. அதுதான் மைனஸாக வச்சுன்னா இன்னொருத்தன் மேலே போடுறதா? இது என்ன நியாயங்க? இல்லை, இயல்பிலேயே அவருடைய குணம் என்ன? இப்போ வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறத விடுங்க, இப்போது பேசிகிட்டு இருக்கும்போதே பலர் மயங்கி விழுறான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்து பலரையும் ஏற்றிட்டு போகுது. ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் கூட அவர் வந்து அந்த நிப்பாட்டிட்டு மற்றவங்கள கவனிங்க அப்படின்னு சொல்லலைல்ல. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் சார் மனித நேயம் வந்து அதான் சார். அவர் ஒரு புகழ் வட்டத்துக்குள்ளே வந்துட்டார் சார். நம்ம தான் அடுத்தால சிஎம்னு சொல்லி அவரை தவறான ஒரு இதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் தெரியுது. அதில் நம்மளை மீறி என்ன நடந்துடும், நம்ம சொல்லுதான் அந்த இது. இனி நம்ம எதை பேசினாலும் அதை ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறது இல்லை. இன்றைக்கி எல்லாருமே பேசுகிறாங்க சோசியல் மீடியாவில். அவரை பார்த்தா தான் தெரியும் எல்லாருடைய கருத்துக்களும் எப்படி இருக்குங்கிறது. ஒன்றுமே தெரியாதவங்க சிலர் வேணால் நம்பிக்கிட்டு ஏதாவது பண்ணலாமே இருக்கலாமே தவிர, விஷயம் தெரிந்தவர்கள், அறிவோடு சிந்திப்பவர்கள், தொலைநோக்கு சிந்தனையோடு இருப்பவர்கள் கண்டிப்பாக இது தவறு என்று தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை.
அது அவர் புரியல, அவருக்கு புரிய தெரியல, அதை சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அதுக்கு தான் பக்குவப்பட்டவர்களை அடிக்கணும். தப்பு விஜய், நீ செய்கிறது தப்பு, இப்படி நடத்தக்கூடாது, கூட இருக்கவங்கலாம் சரி பண்ணுங்க, திட்டமிடுதலுக்கு இன்னும் கரெக்ட் பண்ணணும், ஓட்டை உடைச்சல் நிறைய இருக்குது, ஓட்டை உடைச்சல் அடைக்கணும். நம்மளை நம்பி வார கூட்டங்கள் சந்தோஷமாக பண்ணால் அவங்களுக்கு ஒரு நீர் வசதிகளை சரி, தண்ணீர் பாட்டல்களை கொடுக்கணும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆகுது, அவங்களுக்கு போதிய இந்த டாய்லெட் வசதி செய்து கொடுக்கணும். யார் செய்வா? செய்யணுமா செய்ய வேண்டாமா? நிச்சயமா. இப்போ நம்ம தாமதமாகிறது ஒவ்வொரு நொடியும் தப்பு, கூட்டம் கூடியிருக்கு, நம்ம கரெக்டான நேரத்துக்கு போகணும்னு சொல்லணுமா சொல்ல வேண்டாமா? நீங்கள் அதெல்லாம் கோட்டை விட்டுட்டு அது அவரே ஒரு தலைமை பண்பில் உள்ள அவருக்கே இது தெரியணும். இல்லை, ஒரு கூட்டத்தை மட்டும் நம்ம கூட்டிட்டு அந்த பிரம்மாண்டத்தை காட்டிட்டு அதன் மூலமாக ஓட்டு அறுவடை பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் மட்டும் இருக்கிறார். கூட்டம் எல்லாருக்கும் வரும் சார். ஒரு சில்க் சுமிதா வந்ததுக்கு ஒரு டிராபிக் ஒரு ஒரு பெரிய ஒரு மாவட்டத்தில் திருநெல்வேலியே எங்கேயோ ஒரு இடத்துல ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு மொத்தத்தையும் அடைச்சி போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நடிகரோ சின்ன நடிகர் வந்தால் கூட கூட்டம் வரும் சார். இப்போ விஜய்க்கு வந்த கூட்டம் முழுக்க விஜய் அவருக்கு ஓட்டு போடக்கு வந்த கூட்டணியாக நம்ம எல்லாரும் சொல்கிறோம். இல்லை சார், விஜய் வராருன்னா ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு திமுக காரனும் வீட்டில் உள்ள பிள்ளைகளும் வரும், அதிமுக காரங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளும் வரும், பாஜக காரன் வீட்டு பிள்ளையும் வரும், எல்லா கட்சியில் உள்ள பிள்ளைகளும் வரும். ஏனென்றால் அவர் ஒரு நடிகர். ஒன்லி அவருக்கான தொண்டர்கள் மட்டுமா வந்தாங்க? இல்லை, எல்லாருமே அவரை படத்தில் பார்த்து ரசிச்சிங்க. விஜய் வந்திருக்காருன்னா அதை பார்த்துட்டு போயிருப்போம், விஜய் நேரடியாக பார்த்துடலாம் செய்யலாம், அப்படி தான் வருவாங்க. அதில் செத்தவங்க எத்தனை பேர் விஜய் ரசிகர்கள் சொல்லுங்க பார்ப்போம்? எல்லாம் எங்கேயோ உள்ளவங்க, யாரோ விஜய் ரசிகர்கள் கிடையாது. அதில் 39 பேர் வெளியே உள்ளவங்க தான் சேர்த்துருக்காங்க. அப்போ விஜயை பார்க்கணும்னா ஒரு நடிகரை பார்க்கணும்னு எல்லாருக்கும் ஆசைகள் வரும். அது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அது கூட்டமாக மாறும். இதுக்காக இந்த கூட்டம் இது அவ்வளோ ஒரு பெரிய புரட்சி ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு. அதான் கூட்டம் வந்ததெல்லாம் ஓட்டாகாது. அதை முதல்ல நம்ம சிந்திக்கணும், அதை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். நம்ம எவ்வளவு அதிகமாக நம்ம தலைக்கு நான் தானே பெரியன்னு நினைக்கிறோமோ அதுக்கு தகுந்த உனக்கு தண்டனைகளும் நீ சீக்கிரத்தில் கீழே வந்துடுவாங்கிறது இது சரித்திரம். இதை எல்லாரும் புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கலான்னா நீங்கள் தான் மாட்ட போகிறீங்க, அவ்வளோதான். ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய நேரம், உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களோடு பகிர்ந்துக்கிட்டது. உங்களுடைய பணி, மக்கள் பணி தொடர்ந்து சிறப்பாக நடக்கட்டும். எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி.